ஒரு வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா நம்ம விற்க போகிற ப்ராடக்ட்டுக்கான சரியான லொக்கேஷனை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ரெசிடென்சியல் ஏரியாவில் டீ கடையை விட பால் கடை தான் நல்ல வியாபாரமாகும். அதே மாதிரி பசங்களா தங்கி இருக்கிற மேன்ஷன் நிறையா இருக்கிற ஏரியாவில் பால் கடையை விட டீ கடை தான் நல்ல வியாபாரமாகும். இந்த மளிகை கடை, காய்கறி கடை, இறைச்சி கடை இதையெல்லாம் பிக் பஜாரில் கொண்டு போய் வைக்காம ரெசிடென்சியல் ஏரியாவை ஒட்டி வச்சோம்னா நல்ல வியாபாரமாகும். ரெசிடென்சியல் ஏரியாவில் துணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக துணியை துவைச்சி அயன் பண்ணி தர லாண்ட்ரி கடை ஆரம்பிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த துணி கடை, செருப்பு கடை, நகை கடை எல்லாம் ஏற்கனவே 50-100 கடை இருக்கிற இடத்துல நீங்க ஆரம்பிக்கிறது தான் வியாபாரத்துக்கு நல்லது. இங்க ஒரு சிலர் வியாபார போட்டியை தவிர்க்கிறதுக்காக இந்த துணி கடை, நகை கடை, செருப்பு கடையெல்லாம் பஜாருக்குள்ள ஆரம்பிக்காம தனியா போய் தனியா ஒரு இடத்துல தனி கடையா ஆரம்பிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நீங்களே துணியையோ செருப்பையோ நகைகளையோ நிறைய டிசைன் பார்த்து வாங்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா தனியா இருக்கிற ஒரு கடையில போய் நீங்க வாங்குவீங்களா, இல்ல நிறைய 50-100 கடை இருக்கிற பஜாருக்குள்ள போய் வாங்குவீங்களா? பஜாருக்குள்ள போய் தானே வாங்குவீங்க. ஒரு கடையில டிசைன் சரியில்லைன்னா இன்னொரு கடைக்கு போலான்னு போவீங்க தானே. அதனாலதான் சொல்றேன், இந்த துணி கடை, செருப்பு கடை, நகை கடை இது மாதிரி கடைகளை எல்லாம் போட்டியோட போட்டியா அந்த கடைகள் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஆரம்பிக்கிறது தான் நமக்கு வியாபாரத்தை பெருக்கும். வியாபாரத்துக்கும் அதுதான் நல்லது. இப்போ நீங்க என்ன கடை ஆரம்பிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ஐடியாவை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் see.